ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்தே ஸ்டிச் பண்ணுறோம். அதை நமக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒர்க்கில் உட்காரும்போது ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் ஒரே லேசியாக இருக்குது பார்த்தீங்களா. அது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்படி தினந்தோறும் சுறுசுறுப்பாக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் நைட்டே ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கே நான் இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளார நீங்களே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத்தனை ப்ளவுஸ் நாளைக்கு நான் ஸ்டிச் பண்ணியே ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. நைட்டுக்கே நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரிப்பேராக துணியெலாம் வெட்டி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டு வேலையை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் மிஷின்கிட்ட உட்காந்து தைக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் தான் நமக்கு அந்த சுறுசுறுப்புன்றது கொஞ்சம் நம்மளால் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ போய் நீங்கள் துணியை வெட்டி வச்சு தைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ தான் நமக்கு போனோடனே வெட்டும் போதே நமக்கு இருக்கிற நம்மளோட அந்த உடம்புல இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் சுறுசுறுப்புமே போயிடும் இல்லையா. இது போல் நான் நிறையா அனுபவிச்சிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் வந்தது தான் உங்ககிட்ட நான் அடிக்கடிக்கு நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறது. நானுமே அதெல்லாம் முன்னாடி ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்து வைக்கலனாலும் நான் எடுத்ததும் ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா அது மட்டுமாச்சும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எனக்கு டைம் இல்லை அப்படின்னாலுமே, எனக்கு நைட்டு கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலுமே இது போல் நான் ட்ரை பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிற எனர்ஜிலாம் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியாவே இருக்கும். அதனால தான் நான் அப்படியே தான் நான் பண்ணுவேன் நான். அதே போல் நான் மிஷின்கிட்ட உட்காரும்போது இன்றைக்கி யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க, அது நமக்கு கை மேலே நமக்கு காசு தரவங்க யார் யாருன்னு பார்ப்பேன். இன்றைக்கி நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்த துணி தைக்கிறது நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுக்கோசம் இது யூஸ் ஆகுது, அது நமக்கு லைஃப்க்கு நமக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் யோசிப்பேன். நிறைய யோசிச்சதுனால மட்டும்தான் இந்த ஃபீல்டில் எனக்கு உடம்பே முடியல அப்படின்னாலுமே என்னால் வேண்டாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி நான் என்றைக்குமே நான் ரொம்ப சோர்வாக இருந்ததே கிடையாது. எதனால் அப்படி இருந்தது கிடையாது அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற நாகரிக வளர்ச்சி அப்படின்றோம் நம்ம. அது நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை ரொம்பவும் எப்படி சொல்கிறது, நம்மளை ரொம்ப பணம் காசுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன தான் நம்ம சொந்தம் பந்தம் எல்லாருமே இருந்தாலுமே நமக்கு இப்போ பணம் இல்லை அப்படின்னா நம்மளை ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பணத்தை தேடி ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த பணத்தை தேடி நம்ம ஓடும்போது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் சம்பாதிக்க முடியும். அது நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய கௌரவத்துக்குமே அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செய்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் வராது இல்லையா. அதை யோசிச்சுக்கோங்க, யோசித்து செய்யுங்க. அது நல்லது தான். எதுவுமே தப்பாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது இந்த விஷயம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதே இந்த டைலரிங் ஃபீல்டு நான் ஒரு 16 வருஷமாக ஸ்டிச் பண்ணுறேன். ஆனால் அந்த 16 வருஷமாக ஸ்டிச்சிங் பண்ணதில்ல. இப்போது தான் ஒரு 5 வருஷமாக தான் எனக்கு இந்த ஃபீல்டில் ரொம்பவும் எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பயன்படுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இந்த 5 வருஷமாக தான் நான் ரொம்ப இதில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கா செய்கிறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. ஸ்டிச் பண்ணுவோம் அவ்வளோதான். 10 பேர் மாரி நாமளும் ஸ்டிச் பண்ணுவோம் அவ்வளோதான். நம்ம தைப்போம். ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த காசு ஏதோ ஒரு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு செலவு கடங்குது அப்படின்ற மாதிரி நான் அப்படியே தான் போயிட்டுருந்தேன். இப்போது நான் கடன் வச்சதுக்கப்புறம் கடையில் எனக்கு நல்லா கஸ்டமர் நான் பிக்கப் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ கஸ்டமர் பிக்கப் பண்ண நமக்கு டைம் நமக்கான டைம் இருக்கவே இருக்காது. இப்போ எனக்கு உடம்பே சரியில்லைனாலும் சரி தான், இன்றைக்கி என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு சில கஸ்டமருக்கு துணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருந்துருப்பேன். அப்போ அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால், நான் கொடுத்தது அப்போ கொடுத்த சிஸ்டர், நீங்கள் இப்போ உடம்பு சரியில்லைன்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி
ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம தாண்டி தான் வந்திருப்போம். அதனாலுமே முடிஞ்ச வரைக்குமே நம்ம அவங்க கேட்ட டைமுக்கு முன்னாடியே கொடுக்கணுன்லாம் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்கும். இதே வந்து நிறைய கஸ்டமர் இருக்காங்க, நம்மளால் சமாளிக்க முடியலன்றவங்களுக்கு நமக்கு இந்த பிரச்சனை. அதே வந்து பாருங்கள், நிறைய பேர் நமக்கு கமெண்டே பண்ணுறாங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன், ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், எனக்கு வந்து நீங்கள் ஜாக்கெட்டு எனக்கு கொடுக்க முடியுமா, நான் வந்து ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு கேட்டிருந்தாங்க. நான் வந்து எனக்கு அதிகமாக ப்ளவுஸ் வர்றது அப்படின்னாலே அர்ஜென்ட் ப்ளவுஸ் தான் வரும். அப்படி இருக்கும்போது நான் அவ்வளோ தூரம்லாம் நான் கொடுத்துட்டு ரிட்டன் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் சிஸ்டர். எனக்கு இங்கேயே ஒரு ஆள் கிடைச்சாலுமே அது வந்து நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கணுன்ற மாதிரி தான் கஸ்டமர் ஃபீல் பண்ணுறாங்க. அதனாலே தான் நமக்கு செட் ஆகலை. அப்படின்றதுனால நானே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னால் முடியல அப்படின்னாலுமே நைட்டும் பகலுமா உட்காந்து இப்படியாச்சும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த வண்டி என்றைக்கு வந்து உடம்பு முடியாமல் ரொம்பவும் முடியாமல் என்றைக்கு வந்து ஸ்லோவாக போகுதுன்னு தெரியல. ஏன்னா நமக்கும் ஒரு ரெஸ்ட்டுன்றது வேணும் இல்லையா? அப்போது அந்த மாதிரி இல்லை, எனக்கு சுத்தமாக ரெஸ்ட்டுன்றதே கிடையாது. கஸ்டமரே இல்லை அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற மாரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நான் சொன்னது 2வது சப்ஜெக்ட் தான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம், போய்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் இருக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சுறுசுறுப்பு வர ஆரம்பிச்சிடுவேன். நல்லா சுறுசுறுப்பாக நான் ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 ப்ளவுஸ் இல்லை 7, 8 ப்ளவுஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணுறோம். நடுவில் நமக்கு புடவைக்கு சுங்கு போடுறதுக்கு வரும். அதை பட்டு புடவையில் சுங்கு போடுறது பார்த்திங்களா, அது நம்ம போட்டு தருவோம். அதுக்கு வந்து நான் ஒரு 70 ரூபா தான் வந்து அது கூட நான் வாங்குகிறேன். ரொம்பலாம் நான் எதுக்குமே வாங்க மாட்டேன் சிஸ்டர். சுடிதாருக்கெலாம் கை ஏற்றுறேன் அப்படின்னா அதுக்கு 30 ரூபா வாங்குவேன். நைட்டி ஓரம் அடித்து தரணுன்னா 30 ரூபா வாங்குவேன். எல்லாமே அந்த 30 ரூபாக்குள்ளாரே, அந்த ஓரம் அடிக்கிறதெல்லாம் 30 ரூபா அப்படி தான் வாங்குவேன். இது மாதிரி தான், ரொம்பவும் அதிகமாக வாங்க மாட்டேன். புடவைக்கு சுங்கு போகிறதுலாம் நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்ட வரைக்கும் நிறையா தான் வாங்குறாங்க. நான் 70 ரூபா தான் வாங்குகிறேன். இது போல் வந்து புடவைக்கு சுங்கு போடுறது வரும், ஓரம் அடிக்கிறது வரும். நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருப்போம். அப்புறம் அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அதையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும், இதையுமே பார்க்க வேண்டியது இருக்கும், நம்ம வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி தான் சிஸ்டர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டு கூட நிறையா பேர் கேட்பீங்க. என்ன பண்ணுறது சிஸ்டர், நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு காசு சம்பாரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அப்படின்னும்போது இதெல்லாம் நம்ம தாண்டி தான் வரணும் இல்லையா? அப்போது நம்மளுடைய சந்தோஷம், துக்கம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லைஃப்பில் இதெல்லாம் வந்து இழக்கிறோம் அப்படின்னா அதன் வழியாக தான் வந்து நிறைய பேர் சந்தோஷமாக வந்து அவங்க வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விசேஷத்துக்கு அந்த துணியை போட்டுட்டு போவாங்க. அது வந்து அவங்க சந்தோஷமாக இருக்காங்கல்ல, அது போதும் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் போயிட்டுருக்கு. தீபாவளி அப்படின்னா ஒரு நைட்டி கூட நான் எடுத்து வைக்கிறதே கிடையாது. அந்த நைட்டி இருந்தால் கூட நம்ம அதையாச்சும் நம்ம வேர் பண்ணிகிட்டு இருக்கலாம் அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி. அது கூட எனக்கு பிடிக்காதுன்றதுனால அதெல்லாம் இது பண்ணுறது கிடையாது. தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை நாள் வருதுன்னா எங்களுக்கெல்லாம் தீபாவளி கிடையாது. உங்களுக்கெல்லாம் தீபாவளி அதாவது கஸ்டமர் இருக்கிறவங்களுக்கு தீபாவளிக்கு நம்ம துணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? இவ்வளோத்தையும் நம்ம இழந்து தான் நம்ம செய்கிறோம். ஆனால் வந்து அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுலாம் நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இழந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னாலுமே நமக்கு பெனிஃபிட் இல்லாமல் நம்ம செய்யலை, நம்மளும் பணம் சம்பாதிக்கிறோம். அதனால் வந்து அவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. அவங்க வந்து இப்போ வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து இதே வந்து டைலரிங் ஃபீல்டில் இல்லாதவங்க கூட யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா கூட இந்த கேள்வி வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நாங்களாக உங்களை ஸ்டிச் பண்ண சொல்கிறோம், உங்களுக்கு பணத்தை வைக்க தானே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உண்மைதான் சிஸ்டர், எல்லாருக்குமே வந்து பிரச்சனைன்றது இருக்க தான் செய்யுது, பண தேவை இருக்க தான் செய்யுது. அதை வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு கைத்தொழில் ஒன்று கற்று வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் நம்மளுமே இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வந்து ஒரு நார்மலாக போகுது அப்படின்னும்போது ஒன்றும் தெரியாது. அப்போ அதிகமான ஒர்க் வர ஆரம்பிக்குது அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம், எப்படி நம்ம கஸ்டமர் வருவாங்களா, நம்ம எப்படி இதை வந்து நம்ம குடும்பத்தை வந்து மேனேஜ் பண்ணி போகிறது, நம்மளுடைய வருமானம் வந்து நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன், நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணுறோன்னா எந்த மூலையில் இருந்தாலும் நம்மக்கிட்ட வருவாங்கன்றதை நான் என் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கெல்லாம் வந்து
அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு வந்து துணிலாம் நல்லா வர ஆரம்பிக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னால் தைக்க முடியல. அப்படி தான் போயிட்டுருக்கே தவிர, எனக்கு வந்து துணியே வரல அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. என்னால் தைக்க முடியல. என்னால் முன்ன மாரி வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல. முன்னலாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இப்போ என்னால் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியல. என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து நமக்கு தெரியும். நம்ம முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்டிச் பண்ணுற நமக்கு தான் தெரியும். நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்குது, நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குது, நம்ம எப்படி இன்னும் உண்டானத்தை வளர்த்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே ஒரு பிளான் இருக்குது. அதை நான் எப்போ செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. பியூட்டிஷியன் கோர்ஸ் தான் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ரொம்பவும் போகாமல் மேக்கப்புக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போகாமல் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஐப்ரோ ட்ரிங்க் பண்ணுறதுக்கு சிம்பிளாக, அதாவது ஒரு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுக்கணும். அப்புறம் ஃப்ளீட் எடுத்து அந்த கட்டி விட்றதுக்கு இங்கெல்லாம் நல்லா மூவிங்காக இருக்குது. கட்டி விட்றதுக்குலாம் தனியாக அமௌண்ட் வாங்குறாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐப்ரோ ட்ரிங்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் திட்டமாக தான் காசு வாங்குறாங்கன்னும் போது, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அடிஷ்னலாக வரும் இல்லையா? நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், அது கூட நமக்கு அடிஷ்னலாக கிடைக்கும்போது அதுவுமே நமக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். நம்ம இருக்க உடம்பு வந்து நமக்கு வந்து முடியாமல் போகும். அதனால் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. பார்ப்போம் எப்போ வந்து அது வந்து நம்மளால் சாத்தியப்படும்னு தெரியல. எனக்கு வந்து இன்னும் நாள் இருக்குது, பார்ப்போம். தீபாவளி முடியட்டும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். தீபாவளி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு இடத்துல கேட்டும் வச்சுட்டேன், வர சொல்லிட்டாங்க. நமக்கு இப்போ ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்மளால் போக முடியாது. நம்ம போகணும்னு நினச்சாலுமே நம்ம மைண்டெல்லாம் நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க்கில் தான் இருக்கும். அதனால சரி இருக்கட்டும், தீபாவளியெல்லாம் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி அப்படின்னா, வீட்டு நம்மளுடைய வருமானம் வந்து ஃபினான்ஷியலாக நம்ம வருமானம் வந்து வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் வந்து நம்ம தொழிலை வந்து நம்மளால் முடியலனாலுமே அந்த ஃபீல்டை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கிறேன். இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து மொத்தம் 2 டிசைன் ப்ளவுஸும் ஒரு சாதா ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அந்த கஸ்டமரு. அவங்களதுல வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் நேற்றுக்கு போட்ட வீடியோவில் க்ரீன் கலர் ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது அவங்களது தான். இன்னொரு ப்ளவுஸ் இது முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.